ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூருவில் நடைபெற்ற 10வது லீக் ஆட்டத்தில் ஆர்சிபி அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் கேகேஆர் அணி வீழ்த்தியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற கேகேஆர் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. கடந்த 2015ஆம் ஆண்டிற்கு பிறகு பெங்களூருவில் கேகேஆர் அணியை ஆர்சிபி அணி வீழ்த்தியதே கிடையாது. இந்த சோகத்தை மாற்ற வேண்டிய உத்வேகத்தில் விராட் கோலி பேட்டிங்கில் களமிறங்கினார். விராட் கோலி தொடக்கம் முதல் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்து வந்தார். ஆனால் கேப்டன் டூப்ளியஸ் அதிரடியாக ஆட முற்பட்டு ஒரு சிக்சர் மட்டும் அடித்து 8 ரன்களில் வெளியேறினார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேமரன் கிரீன் விராட் கோலியுடன் ஜோடி சேர்ந்து அதிரடி காட்டினார். 4 பவுண்டரி 2 சிக்சர்கள் என 21 பந்துகளில் 33 ரன்கள் அவர் விளாசிய நிலையில் ரசில் பந்துவீச்சில் போல்ட் ஆனார். இதேபோன்று ஃபார்மில் இல்லாத மேக்ஸ்வெல்லும் 19 பந்துகளில் 28 ரன்கள் சேர்த்து பெவிலியன் திரும்பினார். ஒரு கட்டத்தில் விக்கெட்டுகள் சரிய தொடங்கிய நிலையில் விராட் கோலி மட்டும் தனியாளாக நின்று அபாரமாக விளையாடினார். 4 சிக்சர்கள் 4 பவுண்டரிகள் என 59 பந்துகளில் 83 ரன்கள் குவித்தார். இறுதியில் தினேஷ் கார்த்திக் 8 பந்துகளில் 20 ரன்கள் குவித்தார். இதில் 3 சிக்சர் அடங்கும். இதனால் ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்தது. 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் கேகேஆர் அணி களமிறங்கியது. நடப்பு சீசனில் புத்தம் புதிய வியூகத்தை கையில் எடுத்துக்கொள்ள கேகேஆர் அணி ஆக்ரோஷ ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. தொடக்க வீரராக களமிறங்கிய சுனில் 5 சிக்சர் 2 பவுண்டரி என ஆர்சிபி பந்துவீச்சை பறக்கவிட்டார். இதன் மூலம் 22 பந்துகளில் அவர் 47 ரன்கள் விளாசினார். இதேபோன்று இங்கிலாந்து வீரர் பில் சால்ட்டும் 20 பந்துகளில் 30 ரன்கள் சேர்த்தார். இதில் 2 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் அடங்கும். இதன் மூலம் முதல் விக்கெட்டுக்கு கொல்கத்தா அணி 6.3 ஓவர்களில் 86 ரன்களை சேர்த்து நல்ல தொடக்கத்தை கொடுத்தது. இதையடுத்து இருவரும் அடுத்தடுத்த ஆட்டம் இழக்க ஆர்சிபி அணி ஆட்டத்திற்குள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழக கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபி அணியின் கனவை சுக்குநூறாக உடைத்தார். 4 சிக்சர் 3 பவுண்டரி என 30 பந்துகளில் அவர் அரை சதம் அடித்தார். இதேபோன்று கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் 24 பந்துகளில் 39 ரன்கள் சேர்க்க கேகேஆர் அணி 16.5 ஓவர்கள் எல்லாம் 3 விக்கெட் இழந்து வெற்றியை பெற்றது. இதன் மூலம் 2015ஆம் ஆண்டு முதல் ஆர்சிபி அணி ஒருமுறை கூட கேகேஆரை தங்களது சொந்த மண்ணில் வீழ்த்தியதில்லை. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.